அமைச்சகம் 3 மாநில கூட்டணி கட்சி நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஆனாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்களை தேசிய ஜனநாயக தலைவராகவும் 2026 ஆண்டு வருகின்ற தேர்தலிலே முதலமைச்சர் வேட்பாளராக பாரதிய ஜனதா கைகாட்டப்பட்ட மதிப்புக்கும் வரையக்கூடிய நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்றைய தினம் பாலியநல்லூர் போலீஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளார். அங்கே மக்களுடைய வெள்ளத்தில் மேலே இருக்கின்ற எல்லா மக்களும் பார்க்கிறாங்க. இன்னைக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும். தமிழகத்தில் போட்டோ ஷூட் நடத்துற ஆட்சியை ஆற்றணும். எங்க பார்த்தாலும் கொலை பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. வரி ஏற்றிட்டாங்க. எப்ப பாரு அப்பன பிள்ளைய போட்டோ ஷூட் நடத்திட்டு இருக்காங்க. 41 பேர் வந்துடுறாங்க. கரூர்ல சுய சம்பவம் வந்த துணை உதவி ஸ்டாலின் மாலை 2 பேர் வைக்கிறாரு. திரும்ப துணை வந்து போறாரு. இது யாருக்கு போனாது? மக்கள் குழுக்கிட்ட வரி பணம். நாங்கள் எல்லாமே செய்யறோம். 5000 ரூபாய் மாசம் பெண்ணு 25,000 ரூபாய் கொடுக்குறோம்னா நம்ம இதுல 5000 பேர் இருக்காங்க. இன்று ஒவ்வொரு மக்களுக்கிடையும் தலைவர் 4 லட்சம் கலந்து மேலே சுமந்து கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய வரிபணத்தில் வாழ்ந்து கொண்டு நம்மளையே ஏற்றுக் கொண்டிருக்கின்ற ஆட்சி தான் தூய்மை ஆட்சி. ஆகவே மக்களை சிந்தித்து தமிழகம் மீண்டும் நடுவ தமிழகத்தினுடைய வளர்ச்சி பாதையை செல்ல தேசிய நேரத்தில் இயங்குகிற நீங்கள் அனைவரும் தேசிய ஜனாதிபதி வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லி இன்றும் சொல்ல போனால் நம்முடைய மாணவ செல்வங்களை போதை பகுதிக்கு அடிமாக்கி மாணவ செல்வங்களுடைய புத்தகங்களுடைய பயிரை கட்டி கபட மேடை வசதி அதெல்லாம் நீங்க கொண்டு போய் வச்சிருக்காங்க. இதெல்லாம் எல்லா மக்களும் தெரியும். அவனுக்கு புதுவான விஷயம் கிடையாது. அதே மாதிரி நம்முடைய தமிழ் ஈழத்தை அழித்த காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சிருக்காங்க. நம்முடைய காங்கிரஸ் மத்தியில் ஆட்சி கொண்டிருக்கின்ற போது இங்க முத்தமை அணிஞ்ச டாக்டர் கலைஞர்கள் சீரமா இருக்காங்க. இங்க தமிழகத்தில் ஆட்சி நடத்தி கொண்டிருக்காங்க. இளைஞர்களுடைய நம்முடைய தமிழ் இனத்தை இளைஞருடைய ராஜபக்சே ஆண்டு கொண்டிருந்த போது நம் தமிழகத்தை வெடிகுண்டுகளை வீசி பெரும் நாசகரை வீசி அழித்துக் கொண்டிருந்தார்கள். அப்போது நம்முடைய முத்தமை அணிஞ்ச டாக்டர் கலைஞர் அவர்கள் இங்க திடீர்னு ஒன்னாவது வருகிறார். என்னன்னு கேட்டா நான் உலகத்தவர்கள் சொன்னார் வருகிறார். அப்ப இங்க தமிழகத்தில் குழு போச்சு. அந்த குழு இருக்கின்ற திருமாவளவன் வைகோ கனிமொழி போனதெல்லாம் போனாங்க. இப்ப ராஜபக்சே பார்த்து சமாதான பேச்சுலாம் பேசல. குண்டு போடாதீங்க துபாயில சொல்றாங்க. இது நாட்டில் நம்முடைய தந்தி டிவி விளக்கமா சொல்லியிருந்தான். அந்த அப்ப மாதிரி தந்தி டிவி வெளிப்படுத்தாச்சு. ஒரு நாசகரை வேலை செஞ்ச காங்கிரஸ் கூட்டணி வச்சுட்டு அந்த காங்கிரஸை காப்பாற்றக்கூடிய விதத்திலே தமிழகத்தினுடைய தமிழக அரசு மு க ஸ்டாலின் அவர்கள் நம்முடைய காங்கிரஸை காப்பாற்றி கொண்டிருக்கிறார்கள். இவங்க தமிழர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க. தமிழ் மொழியை காப்பாங்க. நரேந்திர மோடி அவர்கள் எங்கு சென்றாலும் தமிழ் மொழியை கூட்டி புகழ்ந்து செம்மொழியாக்கூடிய தமிழை வணங்கிதான் பேச ஆரம்பிக்கிறாரு. பாம்பே சொன்ன வரிகளும் இல்ல திருவள்ளுவர் சொன்ன வரிகளும் அவருடைய பேச்சு இடம்பெறும். அந்த மாதிரி ஒரு மனிதன் தமிழருக்கு தமிழை காக்கணும் இந்திய நோய்கிறார். ஒன்னே இந்திய நோய்ச்சுறாங்க. மும்மொழி கொள்கை என்பது நம்மளுடைய மாணவ செல்வங்கள் வெளி மாநிலத்தில் வேலை செய்யறதுக்காகவும் தன்னுடைய மொழி திறமையை வளர்த்துறதுக்காகவும் மும்மொழி கொள்கை நம்ம கொண்டுறோம். ஆனா இன்னைக்கு இருக்கிற திராவிட அரசு 2 மொழி கொள்கை தான். ஹிந்தி வேணாம், ஹிந்தியில படிக்க சொல்ல ஏதாவது மொழி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மொழி தெலுங்கு மலையாளமோ கன்னடமோ இந்தியோ படிக்கலாம். ஆனா இவங்க ஒன்றை எதுக்கெடுத்தாலும் மத்திய அரசு குறை சொல்றது. மத்திய அரசு இன்னைக்கு ஏகப்பட்ட கம்பெனிகள் தொழிற்சாலைகள் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கோம். ஆனா ஒரு தொழிற்சாலை கூட தமிழ்நாட்டுக்கு வரல. எல்லாம் ஆந்திராவுக்கு போகுது. ஏன் ஆந்திராவுக்கு போகுது அப்படின்னா தமிழ்நாட்டுல 40% கமிஷன் வாங்குறாங்க. 1% 2% 40% கமிஷன் கேட்டு ஓடி போயிடுறாங்க. ஏன்னா தமிழ்நாட்டுல இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும் போது மீண்டும் எடப்பாடி ஆட்சியை கொண்டு வரணும். எடப்பாடி